பிசுரடிக்க கூடாது. உன்னை தேடி வந்து சரித்திட வேண்டாம். வாடா. மூவி ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருந்தது. ஃபைட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் லேகாக இருந்தது, செகண்ட் ஹாப் சூப்பர். உண்மையிலே சொல்லணும்னா விஷால் சாரோட ஆக்டிங் நம்ம பழைய விஷால் சாரை திருப்பி கம்பேக் பார்க்குற மாதிரி இருந்தது. பழைய நம்ம திமிரு படத்துலேருந்து மற்ற படங்களில் வந்து விஷால் சாரை எவ்வளோ ரசித்தோமோ அதே ரசிப்பு இதில் பார்க்க முடிகிற மாதிரி இருக்குது. உண்மையிலே நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம விஷால் சாரை வந்து இது வரைக்குமே வந்து ஒரு ஆக்ஷன் சீன்ஸில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதே ஆக்ஷன் சீன்ஸை வந்து விஷாலுக்கு பாணியில் கொண்டுட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், நீட் தேர்வு எக்ஸாம் பற்றி, நீட் தேர்வு அவங்க அந்த பிரியா பழனிசாமி வந்து ஒரு 4 டைம் அது ட்ரை பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது, அது ஒரு இது இல்லாமல் கடைசி அவங்க அந்த தேர்வில் எக்ஸாம் ஆகி சக்ஸஸ் பண்ணுறாங்களா. சாங்ஸ் வந்து சும்மா நார்மல் லவ் சாங்ஸ் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஓவர் சாங்ஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து எனக்கு யோகி பாபா டான்ஸ் ஆடிருப்பார். அந்த ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நம்ம யோகி பாபா இது வரைக்கும் ஒரு காமெடி ஆக்டரா, ஒரு சீரியஸ் ஆக்டரா அந்த மாதிரி பார்த்து ஒரு டான்ஸும் அவருக்கு வருங்கிறத இந்த படத்தில் காமிச்ச மாதிரி இருக்கும். ஒன்லி ஹீரோ ஹீரோனி தான் அந்த படம் ஃபுல்லுக்கவே. நடுவில் அங்கங்கே சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும்தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஆக்ஷனு. ஆனால் ஆக்ஷன் நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்குது, நல்லா இருக்கு. படம் என்ன படம் பார்க்குறீங்க? நல்லா இருந்துச்சு. அப்புறமா எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. நிறைய சண்டை காட்சிலாம் இருக்காமே, எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்தது படம். பிரியா பழனிசாமியும் அப்புறம் வந்துட்டு விஷால் சாரோட பேர் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. டிஎஸ்பி மியூசிக் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நடுவில் வந்து பெண்களுக்கு நலமா கருத்து சொல்லுவார் விஷால்னா, அது எப்படி இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இன்னும் 2வது வாட்டி படத்துக்கு வருவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாமா படத்துக்கு? வரலாம். ஓகே, டிஎஸ்பி மியூசிக் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, நல்லா வைபா இருந்துச்சு. ஸ்டோரி அவங்கள வச்சு தான், ஸோ நல்லா தான் இருக்கும். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் 5 நிமிஷம் கண்டினியூவா ஷூட் பண்ணிருக்காங்க. ஆமாம், அது நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. யோகி பாபா காமெடி தான். ஓகே, நல்லா இருந்ததா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா இருக்கும் படம். ஃபேமிலியாக பார்க்கலாம், பட் தெரியல ஃபேமிலி ஆடியன்ஸ் சரி ஃபுல்லாக ஆக்ஷன் இந்த வைலன்ஸ்னால தெரியல, அது சொல்லணும். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு பிரதர். விஷால் நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஆக்ஷனு. ஹரி சார் வந்து ஒரு ஸ்டேஜில் சொன்னார், பார்த்தேன். சொன்ன மாதிரியே யூஸிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து விஷாலோட எப்பவுமே வந்து அவர் பண்ணுவார், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து மக்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு ஒரு டவுட் தான். ஆனால் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம். ஹரி படம்னால மெசேஜ் சொல்லுவாங்க இந்த மாதிரி. கண்டிப்பாக இருக்குது. அப்பா பொண்ணு பையன் தங்கச்சி அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். 5 நிமிஷம் அந்த இது சீன் செம்மையாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. ரத்னம் பூஜை படம் பார்த்தோம்னா அந்த பேட்டர்னில் லைட்டாக வரும். ஓகே தான். விஷால் ஆக்டிங் ஓகே. ஜிஎம் வந்தார், ஒரு 5 நிமிஷம் தான் படம். வந்தால் தமிழனுக்கோசரம் பேசுகிறான் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸே தருவாப்பில். அதை தாண்டி படம்னா ஆக்ஷன்ஸ் ஒரு சிலர் ஓகே, ஒரு சில இடத்துலலாம் ஒர்க் அவுட் ஆகலை, நல்லா இல்லை. புரியல. யோகி பாபு சார் ஒரு 2 காமெடி பண்ணியிருக்காப்புல, நல்லாயிருக்கும். அரசியல்னால் ஒரே ஒரு இடத்துல பேசுவாங்கண்ணா, அதிகமாகலாம் பேச மாட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல அது மாதிரி நீட் எக்ஸாம் பற்றி பேசியிருப்பாங்க. அது ஒரு 2-3 சீன்லாம் நல்லாயிருக்கும். அதை விட்டிங்கன்னா படத்தில் அதாவது ஒரு 3 பிரச்சனை, அந்த 3 பிரச்சனைக்கும் ஒரே ஒரு எதிரி அப்படின்னு வச்சுக்கிங்க. அதுதான் விஷாலுக்கு மாமாவாக வருவாப்பில், நல்லாயிருக்கும். அவர் பேச பூஜை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அம்மா சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, லைட்டாக ஓகே. ஆனால் சில இடத்துலலாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஆரம்பமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிட்டுவாப்பில், அந்த 5 நிமிஷம் அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்றதே சொல்லிட்டுவாப்பில், இதுதான் நடந்ததுன்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஒரு சீனாக புதுசாக வரும், அவ்வளோதான். இதில் 5 நிமிஷம் காட்சி அதுதானே படத்தில் அந்த ஃபைட் ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க போட்ட உழைப்பு எடுத்துட்டாங்க அந்த சீனில். ஓகே, பரவாயில்ல, ட்ரை பண்ணி. இல்லை ஹீரோயின்னா அவன் ஒய்ஃபாகவே பார்க்க மாட்டான், லவ்வும் பண்ண மாட்டான். அவன் அம்மாவாக தான் பார்த்துருவோம். ஹீரோயின் நம்ம தான் அப்படி எதிர்பார்த்துட்டே இருப்போம் எப்பயாச்சும். அதில் மைனஸ் என்னன்னா ஹீரோயின் அவங்க, ஆனால் அவங்க விஷாலோட அவங்க அப்பா மாதிரியே அம்மா மாதிரியே இருக்காங்களே, அது கொஞ்சம் இடிக்குது. அது ரிவ்யூ பண்ணல. ஏன் அம்மா மாதிரியே இருக்காங்க இந்த பொண்ணு, அத்தையா சித்தியா பெரியமாவா பெரியப்பா பொண்ணா, இந்த இதெல்லாம் வரல. அது ஏன் தெரியல. எல்லாரும் வந்து பார்க்கலாம், 1 டைம் வாட்சிங் தான் ஜி. ரேட்டிங்லாம் நான் சொல்கிற அளவுக்கு இல்லை ஜி. 10 சொல்லுங்கள். அதான் பூஜையில் வந்த மாதிரி அதே ஃபேமிலி செட்
சோஷியல் மெசேஜ் எல்லாமே போட்டு தாக்கியிருக்காரு. படமாக பார்த்தா அப்படி கம்பேர் பண்ணும்போது நிறைய கம்பேர் பண்ணலாம். என்டர்டெயின் பண்ணிச்சானா என்டர்டெயின் பண்ணியிருக்கு. சாங்ஸில் 2 சாங் நல்லா இருக்குது சார். ஹீரோயின் வச்சு தான் படமே நகருது. ஹீரோயின் பெஸ்ட்டுகள். யோகி பாபு காமெடின்ற மாதிரி பண்ணல, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அதில் அப்படியே காமெடி போகிற வழியில் அடிச்சு விட்ருக்காரு. நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாகனால குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டம் பார்க்குறேன். திருப்தியான படம், நிறைவான படம் தான். கான்ட்ரவர்சிலாம் ஒன்றும் இல்லை, பெரிய கான்ட்ரவர்சிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ அரசியல் ரீதியான கருத்துக்களும் பெரிதாக இல்லை. ஒரு திருநெல்வேலி தென் மாவட்டம் மட்டும் எடுத்தவர் வேலூரை கதைக்களமாக வச்சு எடுத்துருக்காரு. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் சொல்ல முடியாது, பார்த்தா ஒரு மகிழ்வான படம் தான். ஒன்றும் பெரிய தனிப்பட்ட முறை சண்டை காட்சிகள்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. இசை நல்லா இருக்கு, பரபரப்பான காட்சி அமைப்புகளுக்கு திரைக்கதை ரொம்ப சிறப்பாக இருக்கு. அந்த விடுதலை படத்தில் வந்து அந்த தொடர் வண்டி காட்சி இருந்துச்சுல, அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்காது, யதார்த்தமாக எடுத்திருக்க, பெரிய உழைப்பு கொடுத்துருக்காங்க. சமுத்திரக்கனி அண்ணன் வேணால் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாள் என் வாழ்நாளில் நான் சொல்கிறேன், விஜய் அண்ணாவோட லாஸ்ட் படத்தில் அவரு தான் முக்கியமான வில்லனாக இருப்பாருங்கோ. அது இதில் கோட்லையா இல்லை, பிரியா இது கோட்டுக்கு அடுத்து ஒரு படம் வருது இல்லையா, அந்த லாஸ்ட் படத்தில் சமுத்திரக்கனி அண்ணன் தான் மிகப்பெரிய வில்லனாக வருவார் விஜய் அண்ணாவுக்கு. இல்லை சார், அரியுடைய படம் தான். அதாவது ஆரம்பத்தில் இருந்து தமிழில் இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா வரிசையாக 10 படத்துக்கு மேலே அவர் பண்ணியிருக்கிறார். எல்லா படத்திலும் உள்ள சாயல் தான் சார். ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து தமிழ், இன்றைக்கி வந்து ரத்னம். இவர் மாறவே இல்லை. அந்த ஒரு அரை மணி நேரம் இவர் படம் எல்லா படத்துலேயும் ஒரு அரை மணி நேரம் ஒரு கதையை வைப்பார். பாக்கி எல்லாம் டான்ஸ் மார்க்கு ஒரு அரை மணி நேரம் கொடுத்துருவாங்க, ஃபைட் மாஸ்டருக்கு ஒரு மணி நேரம் கொடுத்துருவார். சேசிங்க ஃபைட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் மாற மாட்டேங்கிறாரு. ஆனால் படம் போர் அடிக்காமல் போகுது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. இதானே வேணும் ஆடியன்ஸுக்கு, வேறு என்ன வேணும்? சென்டிமெண்ட்லாம் ஒர்க் ஆகிருக்கு. சென்டிமெண்ட் நல்லாயிருக்கு, சென்டிமெண்ட் நல்லாயிருக்கு. காமெடி யோகி பாபுடைய காமெடி நல்லாயிருக்கு. மியூசிக்கு டிஎஸ்பி மியூசிக் நல்லாயிருக்கு. ஆர்ஆர் பிஜிஎம் எல்லாமே நல்லாயிருக்கு. என்ன உங்களுக்கு முகம் சுளிக்க வைக்கிறது ஒன்று தான், அந்த ஃபைட்டு கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்தோம், டைமிங் ஓவராக இருக்குது, அது ஒன்று. அப்புறம் சேசிங்கு, வெட்டுறது, குத்துறது, அவனை குத்துறது வழக்கமாக அவர் படத்தில் உள்ளது தான். ஒரு வில்லன் ஒரு டீம் இருப்பாங்க, ஹீரோனி அவங்க ஃபேமிலி. ஹீரோக்கெலாம் ஃபேமிலி பெருசாக காட்ட மாட்டார், சும்மா நாதியாக போவார், அப்பா மட்டும் காட்டுவாப்பில். அதே மாதிரி தான் வழக்கம் போல் உள்ள படம் தான். ஹீரோக்கு அது மாதிரி என்ன சொல்ல, இது எல்லாமே எல்லா படத்துலையும் வர்றது தான். அப்போ இருந்தாலும் போர் அடிக்காமல் போகுது. இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஹரி சார் படம் தான். இப்போ விஷால் சார் படமோ மியூசிக் டைரக்டர் படமோ ஹீரோனி படமே கிடையாது, ஒன்லி டைரக்டருடைய படம். நல்லா இருக்குல்ல, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஹீரோனி எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோனி நிறைய படம் நான் பார்த்துருக்குறேன். பேர் என்ன பேர்? பிரியா பவானி சங்கர். அந்த ஹீரோனி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அழகாக பண்ணியிருக்கா பெர்ஃபார்மன்ஸ். அம்மாவும் பண்ணியிருக்கேன். அது நல்லா நம்புகிற மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அது ஆடியன்ஸை கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. என்னடா இவர் கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஏன்னா இவர் பார்க்குறது, விஷால் பார்க்குறது வந்து அம்மாவாக நினச்சி பார்க்குறாப்புல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, செக்ஸ் மூலிமா அவங்களும் பார்க்கல, நமக்கு எதுனாலும் உதவியாக இருக்கிறான் இவன், நம்ம கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த பாயிண்ட் ஆப்பில் வராங்க. ஆடியன்ஸ் என்ன யோசனை பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, கல்யாணம் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸில் அதே மாதிரி ஜெயிலுக்கு போகிறாரு, உனக்கு பிறக்க போகிற குழந்தை என் பேர் வை. அப்பவும் இவர் அம்மாவை தான் வச்சுருக்கிறார், கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. இவங்க வந்து அவங்கள அடையணும், நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் அது ஒன்றும் மைண்டு, அது ஆடியன்ஸ் ஒரு குழப்பமாகவே இருக்குது. மற்றபடி அந்த பிடிச்சிருக்க அந்த கருவு, அந்த கதை பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா நம்புற மாதிரி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.